ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜெசிந்தா குடும்பத்தினர். சுவாமிநாதன், லலிதா இவர்களின் பிறந்த நாளின் நன்றியாகவும் இவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் வேண்டி தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நமது அன்பு தாய், ஆரோக்கிய தாயின் நினைவு நாளாகிய இன்று தாய் திரு அவை புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. கடவுளுக்காக, இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தனது உயிரை தியாகம் செய்து நற்செய்தியை அறிவித்த இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற இன்று அவரை போல நாமும் வாழ அன்னை மரியா நமது அன்பு தாய் எப்படி நற்செய்தியின் அறிவிப்பாளராக வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையா நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 11 முதல் 12, 19 மற்றும் 23 27 முடிய. அந்நாட்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாயில் 2 நாட்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறை நின்று தப்பு வந்து விட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரினின்று ஓடிவிட்டனர். அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர். சவுலும் அவருடைய மகனும் யோனாத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனாத்தானுக்காகவும்
ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலரே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! சவுல், யோனாதான், அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணை பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென் துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உடைகளை ஒளிர செய்தவர். போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். உன் மலைகளிலே யோனாதான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனாதான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு ஓகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்ன என்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! போர்க்களன்கள் எங்கனம் அழிந்தன! ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரை செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரை ஒளிந்திடும். எப்ராயும், பெஞ்சமின், மனாசியின் முன்னிலையில் உமது ஆற்றலை கீழ்த்தல செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3, 20 மற்றும் 21 இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு வீட்டிற்கு சென்றார் என்று இன்றைய நற்செய்தி தொடங்குகிறது. மணுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிற போது இயேசுவுக்கு எங்கிருந்து வீடு வந்தது என்றால், இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அவருடைய சீடர்கள், அவரை அழைத்தவர்கள், அவரோடு மக்கள் கூடியிருந்த வீடுகள் எல்லாம் அவருடைய வீடுகள். இயேசுவினுடைய வல்ல செயல்களை பார்த்து பயன் பெற்றவர்கள், அவருடைய போதனையை கேட்டவர்கள் அவரை தொடர்ந்து பின்பற்றி வர ஆரம்பிக்கின்றனர்.
அவரது புகழ் பரவிக்கொண்டே இருக்கிறது. அவர் உணவு உண்ணக்கூட சாப்பிடக்கூட அவருக்கு நேரமில்லை. தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் அவருடைய உறவினர்கள் அவரை பிடித்து கொண்டு செல்ல வருகிறார்கள். ஏன் அவரை பிடிச்சிட்டு வந்தாங்க? ஒரு கூட்டத்தினர், மக்களில் ஒரு கூட்டத்தினர், ஒரு சாரார், இவர் மதிமயங்கி போயிருக்கிறார் என்று அவரை பற்றி இழிவாகவும் மலிவாகவும் பேச ஆரம்பிக்கிறார்கள். இதை கேட்டதும் யாராக இருந்தாலும் குடும்பத்தினர் இப்படி தங்களுடைய உறவினரை பற்றி பேசுகிற போது மனசு தாங்காது. அதனாலே தான் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் என்று நினைத்து அவர்கள் வருகிறார். ஏன் இவர் மதிமயங்கி போயிருக்கிறார் என்று நினைத்தார்கள்? 3 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, பரிசேயர் சதுசேயர் அனைவரும் இயேசுவை எதிர்க்கிறார்கள். இரண்டாவது, இப்படி சமுதாயத்திலே பெரியவர்கள், மதிக்கப்படுகிறவர்கள், குருக்கள் என்றெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் சாதாரண மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அவர்கள் மேட்டுக்குடி மக்களோடு மேல் வர்க்க மக்களோடு மட்டுமே உரையாடுவார்கள், உறவாடுவார்கள். ஏழை எளிய சாமானிய மக்களோடு அவர்கள் பழகுவதில்லை, ஏன் பேசுவது கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழலிலே இவர் சொல்லுகிறார், மருத்துவர்கள் நோயுற்றவர்களுக்குத்தான், நோய் இல்லாதவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை. நான் பாவிகளையே தேடி வந்தேன். மிக வெளிப்படையாக சொன்னார். சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். மூன்றாவது, இயேசுவினுடைய புகழ் எருசலேம் வரைக்கும் செல்லுகிறது. எனவே எருசலேமில் இருந்து இப்படிப்பட்ட வல்ல செயல்களை, அற்புதங்களை, புதுமைகளை செய்கிற மனிதர் யார் என்பதை பார்ப்பதற்காக குருக்கள் எருசலேமில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் வந்து பார்த்த பிறகு இவர் கண்டிப்பாக பேய்களின் தலைவன் பெயல்சபூலின் வல்லமையினாலேதான் இந்த வல்ல செயல்களை செய்கிறான், இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு என்று சொன்னார். நன்மை செய்ததால், எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்ததால் அவரை இந்த பெரியவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் நல்லதை செய்கிற போது, உண்மைக்காக, அன்புக்காக, உறவுக்காக, நாம் நீதிக்காக நிலைப்பாடு எடுக்கிற போது நாமும் இப்படி தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படுவோம். எனவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 3. 1, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அவரை நம்முடைய வீடுகளிலே வரவேற்க நாம் தயாராக இருக்கிறோமா? 2, இரண்டாவது பாடம், பிறர் நம்மை பற்றி தவறாக சொன்னாலும் நாம் நியாயமானதை, ஆண்டவருக்கு உகந்ததை, இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு உகந்ததை செய்கிற போது பிறர் குறை சொல்லுகிறார்கள், தவறாக பேசுகிறார்கள் என்பதாலே தளர்ச்சி, சோர்வடையாமல் தொடர்ந்து இந்த நல்ல காரியங்களை, செயல்களை, இறைவனுக்கு ஏற்ற செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது பாடம்.
பாடம் 3, பிறர் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் கடவுளுக்கு முன்னிலையிலே நல்லதையே செய்கிறோம், அவருக்கு ஏற்றவற்றையே செய்கிறோம் என்பதை நாம் ஓங்கி உரக்க பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். இதைத்தான் இன்று நாம் கொண்டாடும் புனித செபஸ்தியார் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். 33 ஆண்டுகளே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அரசன் தியோக்லியஸின் சிறப்பு படையிலே படைவீரனாக பணியாற்றினார். ஆனால் இயேசுவை நம்பியவர். நிறைய பேரை இயேசுவிடம் அழைத்து இயேசுவின் மீது, அவரது நற்செய்தியின் மீது நம்பிக்கை கொள்ள அழைத்து வந்தவர். அரசன் தியோக்லியஸ் இயேசுவை, இறைவனை நம்பியவர்களை எல்லாம் கொன்று அழித்தார். அந்த வேத கலாபனையின் போது இப்படி தன்னுடைய சீடனே செபஸ்தியாரே இயேசுவை பின்பற்றுகிற சீடராக இருக்கிறார் என்பதை அறிந்து இவரை ஒழிக்க திட்டமிட்டு மரத்திலே கட்டி இவரை கொல்ல வில் அம்பு எய்வதிலே சிறப்பு பயிற்சி பெற்ற படைவீரர்களை நியமித்து இவரை அம்பாலே எரிந்து கொள்ள கையளிக்கிறார். அவர் மரத்திலே கட்டப்படுகிறார். சிறப்பு பயிற்சி பெற்ற படை வீரர்கள் அவருடைய உடலை வில்லாலே துளைத்தெடுக்கிறார்கள். இறுதியிலே அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி அவர்கள் அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஐரீன் என்கிற ரோமை நகரத்தை சார்ந்த ஒரு பெண் அவரை போய் பார்த்து இன்னும் உயிர் இருக்கிறது என்பதை அறிந்து அவரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று மருத்துவ உதவி என்று அவரை உபசரித்து அவர் வாழ்ந்தாலும் அவர் பயந்து அத்தோடு ஒதுங்கிக் கொள்ளவில்லை. மீண்டும் அந்த அரசன், கொடுங்கோல் அரசன் வருகிற வழியிலே மாடியின் மீது நின்று கொண்டு உரக்க சத்தமிடுகிறார். அரசரே, நீ செய்வது தவறு. கிறிஸ்துவர்களை கொன்றளிப்பதற்காக கடவுள் நிச்சயம் உனக்கு தண்டனை தருவார் என்று சொல்லுகிறார். அவர் உயிரோடு இருப்பதை அதிர்ச்சியோடு பார்த்த அரசன் அந்த இடத்திலேயே அவரை வாளாலே துண்டம் துண்டமாக வெட்டி அருகிலே இருந்த சாக்கடையிலே வீச கட்டளையிட்டு செல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதரை போல நாமும் தளராமல் நன்மை செய்வதில், இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்குரிய செயல்களில் வாழ்வதை நாம் துணிச்சலோடு செய்வோம். வாரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் என்று அவரை அழைப்போம். நாமும் ஆண்டவரே, அத்தகைய உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கும் தாரும். கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக என்னுடைய வீடு அமைய, அந்த வீட்டிலே நீர் வந்து தங்க வாரும் ஆண்டவரே என்று நாம் உருக்கமாக இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னை ஏற்றிடுவார். முள்ளும் மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்னை ஏற்றிடுவார். முள்ளும் மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை ஏற்றி போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக உலகமெங்கும் இருந்தும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கிற அன்னையின் அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருடைய உதவியோடும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் அன்னையின் மகிமைக்கென அழகுமிக்க பேராலயம் ஒன்றை கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். அதற்காக செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை, கடன் தொகை இன்னும் இருக்கிறது.
இந்த கடனை விரைவிலே செலுத்தி முடிக்க நீங்கள் அனைவரும் தாராளமாக தொடர்ந்து உதவிட வேண்டும் என்று அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் உங்களிடம் கையேந்தி கேட்கிறேன். தாராளமாக உதவிடுங்கள். அன்னை உங்களையும் உங்களது குடும்பங்களையும் தனது பரிந்துரையால் அரவணைப்பால் பாதுகாத்து வழி நடத்துவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறை மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெசிந்தா குடும்பத்தினர், சுவாமிநாதன், லலிதா இவர்களின் பிறந்த நாளின் நன்றியாகவும் இவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் வேண்டி